இப்போ நாம் ரவையில் கிச்சடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்து வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த நெய் கூடவே இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீடுங்களில் நார்மலாக காஃபி குடிக்கிற டம்ளரில் ஒரு 3 டம்ளர் ரவை எடுத்து கிச்சடி செய்ய போகிறேன். அதை இதோட சேர்த்துப்போம். இந்த ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லாட்டி ரவை தீஞ்சிரும். ரவை நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை. இதையெல்லாம் இதோட சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு செவந்து வந்ததும் பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 10 பீன்ஸ் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு காயை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த குடமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாவை ஏன் காயோடு சேர்க்கலன்னா இது சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்தாதான் குடமிளகாய் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ ரவைக்கு தேவையான தண்ணியை சேர்த்துப்போம். 1 டம்ளருக்கு ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம நார்மல் உப்புமா செய்யும்போது 6 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இது கிச்சடினும் போது கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அதனால 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதனால 7 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடிக்குவோம்.
இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. ரவையை கொட்டி கலரிடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா கிச்சடி தயாராகிடுச்சு.